ஒரு நாள் ஒரு காட்டு அரிப்பு செடி வந்து அவர் மேலே பட்டு அலர்ஜி ஆகிடுது. அந்த அலர்ஜியை ட்ரீட் பண்ணுறதுக்காக டாக்டர் கே பார்க்க போகிறாரு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க. டாக்டர் கேக்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு அரிப்பு செடி பட்டுருச்சு, இதை எனக்கு ட்ரீட் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இதை நீங்கள் சொரியாமல் சும்மா இருந்தாலே 1 மணி நேரத்தில் சரியாயிடும், இதுக்கு தனியாக உங்களுக்கு மெடிசன் போட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. மனுஷங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக ரொம்ப கோஸியாக இருந்தே அவங்க பழகி போச்சு. ஒரு சின்ன பெயினோ இல்லை சின்ன எரிச்சலோ அவங்களுக்கு வந்தோடனே அதை உடனே சரி பண்ணணுன்னு ஒரு ரெமடியை எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பெயின் வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்னு அவங்களுக்கு வந்து புரியணும். லைக் அனிமல்ஸ்லாம் வந்து அது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்குங்க. லைக் மாடு வந்து ஒரு பிரசவிக்கும் போது கூட அது பெருசாக ஒரு சத்தம் கூட போடாது. இதே யானை வந்து இன்னும் பயங்கரமான எக்ஸ்ட்ரீமுக்கு போகும். லைக் அதோட பெயின் டாலரன்ஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் அதை பெர்மிட் பண்ணால் ஒரு சர்ஜரியே பண்ணலாம் வித்தவுட் அனஸ்தீஷியா. அந்த அளவுக்கு அது வந்து வலி தாங்கிக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பெயின் வருதுன்னா அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அது எப்படி காஸ் ஆகிருக்கு, அது ஏன் உங்களுக்கு வலிக்குது, அது எப்படி உங்கள் பாடி ரியாக்ட் பண்ணுதுன்னு அதை நீங்கள் கவனிச்சாலே பெயின் பாதி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு.